ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பூசணிக்காய் சாம்பார் இன்னைக்கு இதுக்காக சமையல். எதுக்காக மம்மி? அமாவாசை சமையல். ஓ, அமாவாசை அன்னைக்கு. மாகாளி அமாவாசை சமையல். ஆமாம். அமாவாசை வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுருந்தேன், இப்போ தான் களைஞ்சி போடுறேன் கழுவிட்டு. மதிய லஞ்ச் ரெடி செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் எங்கே போயிட்டு இருந்தீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாரியெல்லாம் மாற்றிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, மதிய லஞ்சு. ஆமாம். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு போயிட்டு 12-12:15 வந்துட்டோம். அங்கே எல்லாம் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு 12-12:15 வந்துட்டோம். வந்து பருப்பு வேக போட்டு அரிசி ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கே என்ன கோயிலில் பார்த்தீங்க? யார் யார் பார்த்தீங்க? கோயிலில் இன்னைக்கு தான் கழுவி விட்டுருக்காங்க. கோயிலெலாம் கழுவி விட்டு இனிமேல் அபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஓ, சாமிக்கு அதிகபட்ச வேண்டுதலே அபிஷேகம் தானே மம்மி? அபிஷேகம் தான் இருக்கு. ஆமாம். இப்போ சாமியை அதிகமாக குளிர்விக்கணும், அதிகமாக சந்தோஷப்படுத்தணும்னா அபிஷேகம் தான். அதை தாண்டி எதுவும் இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் அப்புறம் இது கொடுப்பாங்க, பூசை கொடுப்பாங்கல்ல, ஆடை வெட்டி. ஆடை வெட்டி. ஆமாம். அப்புறம் கும்பாபிஷேகம் மம்மி? கும்பாபிஷேகம் அது கோயில் கட்டி கும்பாபிஷேகம். அது எல்லாரும் எல்லா நேரமும் செய்ய முடியாதுல்ல. அது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்வார். ஓ, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை புதுப்பிக்கிறது, சாமிக்கு உருவம் ஏற்றுறது. சரி மம்மி, சாமிக்கு பவர் இருக்கும். சரி மம்மி, இப்போ கோயில் இருக்கு, சின்னமாக ஏதோ ஒரு சின்ன சின்ன இது டேமேஜுகள் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், அதை வந்து கொத்தனார்களை வச்சு சரி பண்ணுவாங்களா இல்லை அதை சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க? இல்லை இல்லை, கொத்தனார் வச்சு சரி பண்ணி வச்சுக்குவாங்க பத்திரமா. சேர்த்து பண்ணணும்லாம் விட மாட்டாங்க. அப்போதைக்கு அப்போ சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணிடுவாங்க. இது பெரிய வேலை பார்த்து தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அபிஷேக தண்ணி இருக்குல்ல மம்மி, அதுவும் எடுத்து தலையில தெரிச்சுக்கணுங்கிறாங்க. அது இதுக்காக சாமி மேல விழுந்தது இல்ல அது தண்ணி. சாமி மேலே நமக்கு எது பட்டாலும் அது புனிதமாகி போயிடுது இல்ல, அந்த அதுக்காக. ஓ, சாமி மேல எது பட்டாலும் அதுக்கு புனிதம் ஜாஸ்தி. அதனாலதான் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம் எதுவா இருந்தாலுமே அதை நம்ம எடுத்துக்கிறோம். தலையிலையும் தெளிச்சுக்கணும். நம்ம திம்பம் சாமி மேல பஞ்சாமிர்தம் ஊற்றி அபிஷேகம் பண்றது சாப்பிட கொடுப்பாரு பஞ்சாப். ஆமா, இது அன்னைக்கு பிரதோஷ் அன்னைக்கு. ஆமா. அதே மாதிரி பிரதோஷ் அன்னைக்கு இந்த நந்தியில காசு விட்டுவாங்களாம் சந்தனத்தை வச்சு, அது சாமி அப்படியே பேஸ். இங்க எல்லாம் ரூபாயை கூட மாலையா போடுறாரு பிரதோஷ் அன்னைக்கு. ஓ, ரூபாய்னா அதை பணம் கட்ட முடியுமா? அதுல ஓட்டை போட்டு கட்டுவா, அவருக்கு எப்படி கட்டிட்டு வருவான்னு தெரியல. இல்ல, அந்த பணம் வந்து பிளாஸ்டிக் பணமா? இல்ல இல்ல, இந்த நல்ல காசு. சாமிக்கு வந்து ஃப்ராட் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எப்படியா கொண்டவங்களும் பண்ண மாட்டாங்க. சாமிக்கு வந்து அது ஒரிஜினல் பணம், அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. ஒரிஜினல் கோயில்ல வந்து நமக்கு வந்து எதுவும் ஜாஸ்தி தொலையாது. கோயில்ல நீ தங்கத்தையே வச்சுட்டு போனீங்கன்னா கூட எல்லாரும் புண்ணியம் பண்ணதான் வர்றாங்க. ஆமா, நமக்கு புண்ணியம் சேர்க்கதான் வர்றாங்க. யாரையும் எடுத்துக்கிட்டு போக மாட்டாரு, யாரும் பாவத்தை எடுத்துக்கிட்டு போக மாட்டாரு. கோயில் அந்த மாதிரி ஒரு புனிதமான ஸ்தலம். ஓ, அப்ப அதை எந்த இடத்துல வேணாலும் எதை வேணாலும் நம்பி வைக்கலாம். அது அப்படியே இருக்கும். இன்னைக்கு ஒரு அம்மா இது தொட்டில் கட்டினாங்கல்ல கோயில்ல, அந்த அம்மா கேட்டுச்சு, வயசானம்மா, இந்த பையன் இங்க இருக்கலாம்லப்பா ஐயர்கிட்ட. அதெல்லாம் இருக்கலாம், யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. நீங்க வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு வந்தாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. கோயில் ஸ்தலத்துல எதையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு நம்ம உடமையில பாதுகாத்துக்கணும்னு ஒரு அக்கறை இருக்கும்ல, அதனால இது நான் இந்த சத்திர கோயில்ல ஏதோ ஒரு வாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். சில்வர் சட்டி இருக்கு, பால் கொண்டு போனது. மருகா 3 நாள் 2 நாள்ல எதுக்கோ போனேன். போனா அதே இடத்துல இருக்கு அந்த சட்டி. அவங்க கோயில்காரங்களே எடுக்க மாட்டாங்க. கோயில்காரங்களே எடுக்க மாட்டாங்க. அவருக்கு எடுத்துட்டு அவங்களே வந்து பார்த்து எடுத்துக்குவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. அதே இடத்துல இருந்துச்சு அந்த சட்டி, தூக்கு சட்டி, பால் ஊத்துற சட்டி. சாமியோட ஸ்தலத்துல எதுவும் தொலையாது. அப்படி இவங்க எடுத்தாங்கன்னா நல்லா இருக்க முடியாது. அதனால யாருமே பயந்துகிட்டு எடுக்க மாட்டாரு.
இப்போ இந்த சுப்பிரமணியர் கோயிலெல்லாம் இந்த இதெல்லாம் போடுறாலுமே அந்த கோயிலெல்லாம் இந்த செப்பல்லாம் திருடிக்கிட்டு போயிடுறாங்கண்ணா ஒரு சிலர் வெளியே. ரொம்ப முட்டாள்தான். அதுவும் செப்பல் திருடுறதுலாம் ரொம்ப முட்டாள்தான். செப்பல்லாம் திருடவே கூடாது, அது சனி பகவானோட இது. செப்பல்லாம் திருட. இப்போ எப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு படத்துல சொல்லுவேன்ல, உன்னை நினைத்தா, இந்த படத்துல உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த படத்துல செப்பல் நம்ம பழைய செப்பலை போட்டு வரணும், ஆனா போகும்போது புது செப்பலை போட்டு போயிடும். யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட பார்த்து அப்படிலாம் ஜோக்கு வேணா சொல்லலாம். செப்பல்லாம் திருடவே கூடாது. ஓ, மதியம் லஞ்ச் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இன்னைக்கு? சாதம் வேகுது. சாதம் வேகுது. இந்த பருப்பை வந்து கடையணுமா? இல்ல, பருப்பு கடையில. அது நெய் நல்லா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்கிட்டு வர நெய். நீங்க புதுக்கோட்டையில நெய் வாங்குனீங்க? நெய் வாங்குனது நல்லா இல்ல. அப்புறம் அது என்ன, சாமிக்கு தான் ஊத்தலாம். கவர்மெண்ட் இதுல இருந்து வந்த நெய்ன்னு. நம்ம வீட்டுல பால் வாங்கி எடுக்கிற நெய் தான் வாசமா. முத்துமினா வீட்டுல நெய் பாரு, தாரணேஷ் ஊத்துறது எவ்வளவு வாசமா இருந்துச்சு. அந்த நெய் தான் வாசமா இருக்கு. ஓ, நீங்க கடையில வாங்கின உதயகிருஷ்ணா ஜிஆர்பி அதுவும் வாசமா இல்ல. அவங்களே ஏதோ கலப்படம் பண்றாங்க. சும்மா இப்ப விலைக்கு வாங்கி திங்கிறதெல்லாம் சும்மா. நம்ம ஆத்த மாட்டோம். ஒரிஜினாலிட்டி இல்ல. ஒரிஜினாலிட்டியே கிடையாது. ஒரிஜினாலிட்டி எடுத்துறாங்க. காசு தான் கூட வைக்கிறாங்க நாங்க ஒரிஜினாலிட்டின்னு சொல்லி. ஆமா, ஆனா ஒரிஜினாலிட்டி கிடையாது. அந்த நெய் எவ்வளவு வாசமா இருக்கு. நம்மளே கடைஞ்சு உருக்கி பண்றது எவ்வளவு வாசமா இருக்கு. உங்களுக்கு இங்க ஒரு அக்கா கொண்டு வரும்ல மம்மி, அந்த அக்கா விட்டு நல்லா இல்ல. அதுவும் டால்டா கலக்குது. அதனாலதானே அதுகளெல்லாம் வாங்காம விட்டேன். இல்லைன்னா ஆயா வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுல இருக்க நீ என்ன வருஷமா இருக்கும். அவங்க எப்படி வாங்குறாங்க? அவங்க வாங்கல. அவ பாலாடை எடுத்து வச்சு ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு அதை மிக்சியில போட்டு கடைஞ்சு நெய்யாக்கி அதை உருக்கி நெய்யாக்குறா. இவ்வளவு வேலை பாக்குறாளா? ஆமா, அந்த வேலைக்காரமா முன்னாடி இருந்துச்சுல்ல, அந்த அம்மா பார்க்கும். அதே ஒரு நிமிஷத்துல வந்துருது நெய். இல்ல அது ஓகே. இவ்வளதையும் வாழாடைய ஒரு வாரத்துக்கு சேர்த்துல வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ல. பால் கூட வாங்குறாங்க, 1 லிட்டர் வாங்குறாங்க. அவங்க வீட்டுல ஆடை கூட வருது. ஆடைய மேலாப்புல இருக்கிறத ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடுறா. சரி, அத வந்து திருப்பி கடையிற. திருப்பி கடையணும், கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்சியில ஜார்ல ஊத்தி கடையணும். கிடைஞ்சிட்டாக்க அது கிடைஞ்சிட்டா நெய் இது வந்துடும், வெண்ணெய் வந்துடும். வெண்ணெயை திருப்பி உருக்கணும். இத்தனை வேலை இருக்கு. இத்தனையும் பண்ணாதே ருசியான. அந்த அக்கா வரையில பண்ணுமோ? இந்த அக்கா பண்ணாது. இப்ப முதல்ல இருந்த துளசி அவ கடவை. அதுக்கு முன்னாடி முத்துமினாவே கடவை. இப்போ முத்துமினா கிடையாம துளசி அதெல்லாம் கிடைச்சா. இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு இந்த அக்கா வளர்மதி அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது. அதனால சங்கடமா நினைக்கிறா. இப்ப ஆடை எடுத்து வச்சிருக்கா, கிடையாம வச்சிருக்கா, நிறைய ஆடை எடுத்து வச்சிருக்கா. ஆனா நெய் ஊத்திக்கிறது தாரணேஷ் மட்டும் தானே? அவங்களும் ஊத்திக்கிறாங்களா? தாரணேஷ் அவங்களும் தான் ஊத்திக்குவா ஒவ்வொரு நேரம். நம்ம ஆனா டெய்லி தாரணேஷ் வெறும் நெய் சோறு மட்டும்தான் சாப்பிடுறேன். பிடிச்சிருக்கு, அதுதான் பிடிச்சிருக்கு. ஆமா, ஒரு சில சின்ன பிள்ளைகளுக்கு எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அதான் பிடிச்சிருக்கு. குழம்பெல்லாம் ஊத்திக்க மாட்டேங்குது. இந்த ஒரு பரோட்டா ஒரு அப்பாவும் பொண்ணும் போட்டாங்க. பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பா. அது குட்டி பொண்ணு, தாரணேஷோட கொஞ்சம் சின்ன. அந்த பொண்ணு கேக்குது, அப்பா எனக்கு பெரிய தட்டு கொடுப்பாங்குது. சரின்னு பெரிய தட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து 2 பரோட்டா சாப்பிட்றாரு சின்ன தட்டுல. இது ஒரு பரோட்டா தான் வைக்க சொல்லுது, ஆனா பெரிய தட்டா இருக்கும். இதுகளுக்கு எல்லாமே பெருசா இருக்கணும். பரோட்டா ஒண்ணு வைப்பா அப்படிங்குது, அதை பிச்சு திங்குது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதுகளுக்கு பிடிச்சதை நீங்க நெய் ஊற்றி தான் சாப்பிடுங்க. அவன் நெய் சோறு மட்டும்தான் சாப்பிடுவேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனா முன்னாடி கீழே நிறைய கொட்டுவேன். இப்போ வந்து கீழே சிந்தவே மாட்டேன். ஸ்கூல்ல சாப்பிட்டு பழகிட்டேன். அதனால கீழே சிந்தாம எதவா சாப்பிடுறேன். இருக்கும் தெரியுமா? அது ஒரு துளி ஊத்திக்கிட்டா கூட அம்புட்டு வாசமா இருக்கும். இந்த நெய் மண்ணு மாதிரி இருக்கு. என்னவோ நெய்னு வாங்குறேன். நீங்க அந்த மாதிரி கிடையணும்னு தோணல உங்களுக்கு? நம்ம 1/2 லிட்டர் தானே வாங்குறோம் பால்ல. அது தயிரெல்லாம் ரொம்ப உரம் ஊத்துறது இல்ல. அது சாப்பிடறதுக்கே சரியா இருக்கு. தயிர் ரொம்ப ஊத்துறது இல்ல. காப்பிக்கு 2 நேரத்துக்கு அது மொத்தமே 1/2 லிட்டர் தானே வாங்குறோம். பால் ரொம்ப வாங்க கூடாதுங்கிறதுனால இப்ப மொத்தமே 1/2 லிட்டர் தான் வாங்குறோம்.
பால் ரொம்ப சேர்த்துக்க கூடாதுங்கிறாங்க, கெடுதிங்கிறாங்க. அப்போ கடையில் காப்பி குடித்தா எந்த காப்பி அதிகமாக குடிக்கலாம்? வெளிநாடுலாம் வர காப்பி தான் குடிப்பாங்க. இங்கதான் இல்லை மேமி, இப்போ வந்து பால் காப்பி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கடையில் என்னென்ன காப்பி போடுறாங்கன்னா பால் காப்பி போடுறாங்க, அப்படி இல்லைன்னா இது அது என்னது சுக்கு மல்லி, அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா கற்கண்டு பால், இது குடிக்கிறாங்க. இதில் எது எது குடிக்கலாம் நல்லது? கற்கண்டு காப்பி நல்லது. சுக்குமல்லி காப்பி அதில் கெட்டது இல்லையா? ஆனால் அதில் பால் இருக்காது, டேஸ்ட் இருக்காதுல்ல. பால் இருக்காது, டேஸ்ட் இருக்காதுங்கிறதுல சுக்கு நல்லது, மல்லி நல்லது. மல்லி தைராய்டுக்கெல்லாம் நல்லது. நாட்டு சக்கரை டீ, நாட்டு சக்கரை டீ தான், சுக்குமல்லியில் நாட்டு சக்கரை தான் போடுவாங்க. அப்புறம் கற்கண்டு பால், அது இதுன்னு கற்கண்டு பால் நல்லது. டீலையும் ஏதோ ஒரு எசன்ஸ் இறங்குமா அப்படின்னு சொல்றாங்க, தெரியல. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம்னா அதுல இருந்து ஏதோ இறங்குமா. அப்புறம் இன்னைக்கு டே இப்படி ஆஃப் டே போயிடுச்சா? ஆமா. இன்னும் ஆஃப் டேக்கு என்ன ஒர்க் இருக்கு? சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சிடுறேன். மம்மி என்னாச்சு? பருப்பு எடுத்துருக்கீங்க? இந்த இது புடலங்காய் வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பிணைஞ்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் சின்ன சின்ன பீஸா நறுக்கிட்டு இதை நல்லா கழுவிட்டு வந்து தோட்டல் பண்ணணும். இது சட்டியில் பண்ணுறதா இல்லை குக்கர்லேயே பண்ணுறதா மம்மி? இது குக்கர்லேயே பண்ணாதான் வேகுது. இப்போ புடலங்காய் எல்லாம் இப்போ தனியை போட்டோம்னா வேக மாட்டேங்குது. ஏன் ஹைப்ரிட்டாக காய் எல்லாமே அப்படித்தான் பண்ணுது. நார்மலாக போட்டால் வேக மாட்டேங்குது. அப்புறம் தீபாவளி பலகாரம் பலகாரம்லாம் பண்ணணும். இன்னும் ஒரே மாதம் இருக்கு. ஒரு மாதம் இருக்குல்ல? ஆமாம், 20 நாள் இருக்கு. 20ஆம் தேதி அக்டோபர் 20. இன்னைக்கு எத்தனை? இன்னைக்கு வந்து 21 செப்டம்பர். அடுத்த மாதம் இன்னைக்கு தீபாவளி. எப்பவும் போல முறுக்கு சாம்பார் வச்சாச்சு. இந்த சாம்பாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயத்தை முணுக்கி போட்டு சாப்பிட விடாம பண்ணிடுமா? சூப்பரா இருக்கும் வாசமா. இல்லை மம்மி, வெங்காயத்தை முணுக்கி போட்டோம்னா வெந்தயத்தை அது அப்படியே கசந்து கிடக்கும், அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. வறுத்துட்டு முணுக்கி போட்டா கசக்காது. அதை எப்படி மம்மி கரெக்டாக நல்லதெல்லாம் பொருள் சேர்த்து கொதிக்க விட்டு கடைசியாக யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு ஏதாவது சேர்த்துறீங்க? மீன் குழம்புல அப்படி தானே வெந்தயத்தை போட்டுருவீங்க? வெந்தயம் போடுவாங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு கமெண்ட்ல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மீன் குழம்புக்குலாம் வெந்தயம் போட்டு தாளிக்கிறதா இல்லையா? வெந்தயம் பெருஞ்சோம்பெல்லாம் போட்டு தாளிக்கிறது இல்லையா? இல்லை, கரெக்டாக ஒரு திஷ்டி பட்ட மாதிரி திடீர்னு அந்த வேலையை பார்த்துறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாம்பார்லேயும் ஏதோ பண்ண போறீங்க. அப்புறம் மிளகாத்தூள்லாம் தீர்ந்து போச்சு போல. இந்த அதுல இருக்கு, வாளியில இருக்கு. நான் இதுல கொஞ்சமா வந்து வச்சுக்குவேன், அங்கே வாளியில இருக்கு. புளி பிரச்சனை என்ன முடிஞ்சிருச்சா? புளி வாங்குறேன் வாங்கியாச்சு. இன்னும் மாசம் வாங்குற மாதிரி இருக்கு புளி பிரச்சனை. வெயில் காலத்துல வாங்கியிருந்தா சேர்த்து வாங்கியிருந்தா? ஆமா, சேர்த்து வாங்கிருக்கலாம். இப்போ திரும்போது வாங்கிக்குவோம், கடையில தான் கிடைக்குது. ஆனா அந்த புளி குத்துனீங்களே, கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. குத்துனேன். சேர்த்து குத்த முடியாதுதான் இப்ப குத்தாம வச்சிருக்கேன். நிறைய வாங்கல. ஆனா இது இந்த மாதிரி வாங்குறது புளி ரேட்டு கம்மியா இருக்கா மம்மி? எல்லாம் ஒண்ணுதான். அது 120, இது 130. 10 ரூபா. அதுக்கு அது கருப்பா இருந்துச்சு, இது வெள்ளையா இருக்கு புளி. இந்த நல்ல இது புளி கலர்ல இருக்கு. இந்த இருக்கு பாருங்க கைஸ், ப்ரௌன் கலர்லயே இருக்கு. அது கருப்பாயிருது. ரொம்ப நாள் ஆனாதான் கருப்பாயிருமா? முத்துமினா வெள்ளை எல்லாம் இருக்குது. அது இடிச்சு புளி, சக்கை இவ்வளவுதே வராது. நல்லா அப்படியே நச்சு புளி. ஆனா இவ்வளவு சொல்றீங்க, அவங்க இன்டீரியர் கூட பண்ணலையே. எது? கிச்சனுக்கு தான் இன்டீரியர் பண்ணாம தானே வச்சிருக்காங்க அவங்க. ஆமா, அவங்க வீடெல்லாம் மேம்பாக்கணும்னு நினைக்கல. வீட்டில் ஒரு லேடிஸ்க்கு சௌரியமா கரண்டி வைக்கிற இடத்துல கரண்டி அவங்க ஆனால் வைக்கிற இடத்துல கரெக்டாக வச்சு எடுக்கிறாள், இல்லை சொதம் தான் கிடக்கா வீடு? அவங்க வீட்டில் சொதம் தான் கிடக்கு. அதை இன்டீரியர் பண்ணிட்டோம்னா கரண்டினா கரண்டி வைக்கிற இடம், தட்டுனா தட்டு வைக்கிற இடம், அந்த மாதிரி இருந்திருக்கணும். வீடு சின்னமா இருக்குல்ல. ட்ரேவும் வந்து இந்த தட்டு வந்து இந்த கிச்சன் மேடையும் வந்து இது ஒரு சைடு தான் இருக்கு. ஆனா மத்தபடி பொருள் நல்ல பொருள். கல்யாணம் ஆகும்னு நினைச்சாலும் தெரியல, கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுவும் கடவுள் அமைப்பால ஆயிடுச்சு. தாண்டிச்சு பிறக்கணும்னு விதி இருக்கு. இல்லை மம்மி, அவங்க வீட்டில் ஒரு இதை வச்சு ஒரு இந்த சைடு கிச்சன் இந்த மேடை வச்சே பத்தலை. நம்ம சைடில் 2 சைடு வச்சு நம்மளுக்கு இவ்வளோ தூரம் பரப்பி வைக்கிறோம், ஆனால் பத்த மாட்டேங்குது. நம்ம வீட்டில் அதுக்கு தகுந்த இது இல்லை, அவங்க வீட்டில் கொஞ்சம் தகுந்த இது இருக்கு.
முதல்ல இது இது தாளிக்கணும். குழம்பு தாளிச்சுவோமா? தாளிக்க போகிறோம். குழம்பு தாளிக்கணுமா? ஆமாம். குழம்பு நிறைய வச்சுருக்கீங்க போல், குவான்டிட்டி 2 சட்டியில் இருக்குது. இல்லை, அது கொஞ்சம் தான் இருக்குது. 2 சட்டியில் இருக்குது கைஸ். இல்லை, அதில் ஒன்றில் ஊற்றுறோம்னா ரொம்ப தான் இருக்கும், ஒன்றுக்கு தான் ரொம்ப இருக்கும். ஆஃபாக ஊற்றிருக்கோம். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இந்த டீக்கு காலையில் எனக்கு போட்டு வைக்கிறீங்கல்ல காலையில், அப்போ வந்து ஒரு இதுலேயே போட்டு வச்சோம்னா, டீ 1 டம்ளரில் ஊற்றி வச்சோம்னா சூடு குறைய மாட்டேங்குது. அதே 2 டம்ளரில் ஆஃபாக ஊற்றி வச்சோம்னா சூடு குறைஞ்சிருது. குவான்டிட்டி குறைச்சி தானே ஆஃப் தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்புறம் தான் நான் அப்படி நினச்சி ஊற்றி வச்சுட்டு போனேன். நானா ஒரு வாரம் டீ பால் காப்பி போட்டு கொடுத்துட்டு போனேன்ல. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்ல இருக்கணும். எங்களுக்கு கிச்சன்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, அது காட்டு. கிச்சன்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. இங்க பாருங்க, இங்க கிச்சனை பாருங்க கைஸ், இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. கிச்சன்ல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, ஆனா அது ஒழுங்கா செட்டப் பண்ணாம இங்க வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் அந்த இதுல வைக்கலாம். இந்த சைடுல பாருங்க. ஆமா, இதுதான் வந்து இது வாஷிங் மிஷின், இதுக்குள்ள கிரைண்டர். அங்க அதை ஒழுங்கா செட்டப் பண்ணாம ஒன்னொன்னும் ஏதோ நடத்திட்டு இருக்கோம். இங்க இருந்தா இங்க எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கிறது தேவையில்லை, இப்படி திருமணம் ஒண்ணே எடுத்துக்கலாம். முத்துமணி வீட்டுல எல்லாம் இப்ப திருமணம் இப்படி திருமணம்னா இங்க இது ஃப்ரிட்ஜ். அவங்க கிச்சன் சின்னதே, ஆனா சின்னதே. அவங்க லைட் எல்லாம் பாருங்க எங்க கொண்டு போய் டஞ்சன் பண்ணி வச்சிருக்காங்க. சுவிட்ச் போடுறதுக்குலாம் பெரிய பாடா இருக்கு, கிரைண்டர் சுவிட்ச், லைட் சுவிட்ச் போடுறது. மத்தபடி சௌரியம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க, ஆனா லைட் போடுற இடம் கஷ்டமா இருக்கு. அதை நல்லா இது பண்ண முடியாதோ? அது தெரியல, வேற இடம் மாத்தலாம், ஆனா மாத்தாம அதுல எனக்கு எல்லாம் கிரைண்டர் சுவிட்ச் போட நிறுத்தவெல்லாம் பயமா இருக்கும். அவங்க வீட்லயா? நம்ம வீட்டுல பயம் இருக்காது. நம்ம வீட்டுல பயம் இல்ல. நம்ம வீடுதான் மண்டைக்குடி மாதிரி இருக்கே, வீடு பெருசா இருக்க இடம், ஆனா சௌரியம் தான் இல்ல. அது இருக்கு, ஆனா இது இல்ல. ஏதோ அந்த கிராமத்து வீட்டுக்கு மாதிரியே கட்டியிருக்காங்க. ஆனா ஸ்பேஸ் பெருசு. ஸ்பேஸ் பெருசு. ஆமா, இதுல நல்ல சௌகரியம் பண்ணலாம், நல்ல டெக்கரேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ரிச் லுக்காவும் இருக்கும், சௌகரியமாவும் இருக்கும். ஆமா, அதை நம்ம அப்ப டிசைன் பண்ணல விட்டுட்டோம். ரெண்டாவது காசு எவ்வளவு வந்துச்சு அப்பா, இதுக்கே எவ்வளவு வந்துச்சு. நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு எல்லாம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டோம். சாம்பார் வச்சாச்சு. இனி இது புடலங்காய் பொரியல். அப்புறம் மீன் எதனையா பார்த்தீங்களா? இதுனே பார்க்கல. வேற என்ன பார்த்தீங்க? இதுனே பார்க்கல. வரமிளகாய் வேணும். வேற யாரோடது? இது சாந்தாமுத்து இப்போ பார்க்கறது இல்லையா? சாந்தாமுத்து பார்க்குறேன். அவங்க ஊருக்கு போயிருக்காது, அவங்க ரொம்ப பெருமையா போயிட்டு. அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க? அவங்க அம்மாவோட போயிருக்காரு. அம்மாவுக்கு சாந்தாவோட அம்மா வீட்டுக்கா? சாந்தாவுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அப்ப முத்துவோட அம்மா அப்பா வீட்டுக்கா? முத்துவோட அம்மா ராஜாவோட. அந்த ஒரு பையனையும் கூப்பிட்டுக்கிட்டா, அந்த பையன் ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டு போறானா? அவன் இல்ல, அவன் அங்கே அவனும் இப்பவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஆடு இதுல ஆடு வருதான். அங்கே பெங்களூர், இங்கே தானே பெங்களூர்ல படிக்கிறேன். படிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்லா பேசிக்குவேன் போல. ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அது ஆட் வருதான், இப்போ பணம் வந்துருமா, அவனே சம்பாதிக்கிறான். ஓ, இங்கே ஒரு பையனை மட்டும் வச்சிருந்தா? ஆமா, அவன் படிக்கிறதுக்கு அவனே சம்பாதிக்கிறான். இனிமேலாம் அம்மா அப்பா தர வேண்டாம்னு சொல்லிட்டான். போயிட்டு வந்துட்டாளா இல்லையா மீனா? இல்லை, அவங்க வரல. வந்திருப்பான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நேற்று வந்திருப்பாரு. அதானா முத்து, அது இல்லைன்னா அலங்கோலமா இருப்பாரு. ஆமா, அவரே சொல்லியிருக்காரு, அவர் இல்லைன்னா நான் இந்த அளவு வாழ்க்கையில முன்னேறி இருக்க மாட்டேன். அதுதான் கொஞ்சம் கரெக்டா அவரை நிறுத்துற இடத்துல நிறுத்தி, பிடிக்கிற இடத்துல பிடிச்சி அப்படின்னு ஊட்டியா வந்துருச்சு. ஆம்பளை சொன்னது கேட்கணும்ல, சொன்னது கேட்கலாத ஆம்பளை இல்ல. ஆம்பளைகளுக்கு ஒரு சில இது வந்து ஒய்ஃப் நடத்துறது இப்போ வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றத முழுசா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த மாதிரி இப்போ ஒரு நம்பிக்கை தானே. இந்த நிஜாம்பாக்கெல்லாம் புருஷனை வழி நடத்துறேன்னு அவரே மாத்திரை கூட சாப்பிடாம, சுகருக்கு மாத்திரை கூட சாப்பிடாம அவரு கிடந்து செத்து போயிட்டாரு. சுகருக்கு மாத்திரை கூட அதை கேட்டுதான் சாப்பிடுவாரு. ஓ, நிறைய பேர் மாத்திரை மருந்து சாப்பிட கூட கொண்டாடி கேட்டு. அந்த அளவுக்கு மரியாதையா? அந்த அளவுக்கு மரியாதை. இது தையல் புருஷன் அப்படித்தான், சுகருக்கே மாத்திரை போடலையா? அதெல்லாம் முட்டாள்தனம்ல. சுகருக்கெல்லாம் மாத்திரை எடுக்கலன்னா எல்லா ஆர்கன்ஸும் போயிடும். இப்ப யாருக்குதான் சுகர் இல்லை, எல்லாருக்கும் சுகர் இருக்கு. ஆர்கன்ஸ் எல்லாம் போயிடும். ரோபோ சங்கர் மாதமே ரொம்ப கதறி இருக்கு பாவம். அப்பாவை கொடுங்க அப்பாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு மாதிரியே வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசுது, வருத்தம் தெரியாமலே வளர்த்துருக்காங்க. ஆனால் டேலண்டா இருக்கு, டேலண்டா இருக்கு. அது அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணது பாருங்க, அப்பா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்க ஒய்ஃபும் டான்ஸர். அவங்க 3 விதமான இது பண்ணியிருக்காங்களாம். டான்ஸு, வேற ஏதோ இன்னும் 2 ஆக்டிங்கா, இன்னொன்று என்னவோ இதுவான். மொத்தம் 3 இதுவான். ஒய்ஃபு, ஆமாம் ஒய்ஃபு. அப்படி இருக்கிறனால தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து கலை குடும்பத்தில் இருக்க மாதிரியே தெரியல நம்மளுக்கு. நான்லாம் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். அவங்க வீட்டில் தான் இருப்பா. அவளை ரோபோ சங்கர் வந்திருக்காரு. இங்கே பாருங்க, தாழ்கிற குட்டி. தாழ்கிற குட்டி சில்வர் தான். நீட்டா வச்சிருக்கேன். என்னன்னு பாருங்க. அதுல என்னென்ன மீன் இருக்கு? கடலைப்பருப்பு, வெந்தயம், சிறுஞ்சீரகம், ஏன்னா இது பட்டை, இதுல சோம்பு, இதுல மிளகு, இதுல சிறுஞ்சீரகம், இதுல வெந்தயம், இதுல கடலைப்பருப்பு, இதுல கடுகு. இதுல மம்மி ஒன்னொன்னு எவ்வளவு மம்மி? 200 கிராம் பிடிக்குமா? தெரியல எவ்வளவு. ஒரு பாக்கெட் கொட்டுது, ஒரு பாக்கெட் கொள்ளுது எல்லாம். 100 இல்லைன்னா 200 பிடிக்கும்ல? 50 பிடிக்கும்னு நினைக்கிறேன். 50 ரொம்ப சின்னமா இருக்கும். அதுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு ஒரு தட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டுல எடுத்து போட்டு நம்ம தாளிக்கலாம். அது மேல மூடி நல்லா கிச்சன் மூடுது பாரு. இது அதுக்கு மூடி, இது அதுக்கு மூடி. நல்லா இருக்கும் தாளிக்கிற விட்டு. இது எங்கே மம்மி வாங்கினீங்க? தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எவ்வளோ? அதுவும் தெரியல, ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வாங்கி எவ்வளவு நாளாச்சு. ஆனா ரொம்ப வருஷமா வச்சிருக்கீங்க? ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். இந்த சிங்கில் என்னென்ன வச்சிருப்பீங்க? இந்த ஸ்டாண்ட்ல பாசி பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, கடலை, இது பொட்டு கடலை, அதோட எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கு நிறைய. எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டா பருப்பு. இது ரேஷன்ல போட்ட பருப்பு, தனி பருப்பு அந்த இருக்கு பாரு, அந்த இதுல மேலே அது தனியா இருக்கு. இது 1 கிலோ வாங்கி அப்படியே இருக்கு. 1/2 கிலோ நல்ல பருப்பு, தோரம் பருப்பு. இவ்வாறு எடுக்கவே இல்லை. 1/2 கிலோ தோரம் பருப்பு அப்படியே இருக்கு, கெட்டு போயிடும், எடுக்கணும். ரோபோ சங்கர் அண்ணன் பேட்டி அளிச்சிருக்காரு மம்மி. அவரும் பார்த்தீங்கன்னா இது ரோபோ சங்கர் அப்போவே நினச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடியே. ஆனால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டே தான் உட்காந்துருந்துருக்கேன். அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு அவனுக்கு உடம்புல. அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தெரியும் தானே, நம்ம உடம்புல எப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சனால தான் அவர் மெயினாக மேரேஜே பண்ணார் அந்த பிள்ளைக்கு. மேரேஜ் பண்ணதுக்கு, அந்த பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணது மெயின் காரணமே வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வரமாட்டோம், எப்படியாவது ஒரு பிள்ளைக்காவது கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதே மாதிரி இவர்கிட்ட கமெண்ட் எல்லாம் சொல்லுவாரா ரோபோ சங்கர், நான் தான் ரொம்ப சின்ன வயசுலேயே தாத்தாவாயிருக்கேன், 46 வயசுலேயே நான் தாத்தானா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 40 வயசு இருக்கும் அது கல்யாணம் பண்ணாம இருக்குமே. அப்புறம் வந்து விஷால் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க யாரோ டி ராஜேந்திரன் மகனே கல்யாணம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சிம்புக்கா? கொஞ்சம் ஏஜான பொண்ணு தானா, அவனுக்கு ஏஜ் இருக்கும் போல. 37-40 வயசு இருக்கும் போல சிம்புக்குமே. இப்ப நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் தான் விஷால். ஆனா வந்து ஆயுஸ் கூட இருக்குமா லேட் மேரேஜ் பண்ணா? அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. லேட் மேரேஜ்னா அது லேட் மேரேஜ்ல வந்து உனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்கும். இல்ல அது ஓகே, அதாவது டைவர்ஸ் வராது, ஓரளவு மெச்சூர்டா இருக்கும், புரிதலோட நடந்துக்கும் லேட் மேரேஜ்னா. இப்ப மாமாவும் முத்துமினாவும் பாரு, எப்படியோ சரி பண்ணி போயிடுச்சு, எப்படியும் அந்த மாதிரி ஆயிடும். இதே சின்ன வயசுல மேரேஜ்னாக்க 2 மூக்கு சிலுத்துக்கிட்டு டைவர்ஸ்ல கொண்டாந்து விட்டுரும். 2K கிட்ஸ் எல்லாம். ஆமா 2K. ஆனா அதுல இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தானே இருக்குது. அதெல்லாம் லவ் மேரேஜ்ல ஒன்னொன்னு ரொம்ப ஃபிளெக்சிபிளா வளைஞ்சு கொடுத்து போறதுதான். வளைஞ்சு கொடுத்து போகாததுக்கே வராது, சரியா வராது.
இப்போ நம்ம பங்காளி வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணால அந்த பிள்ளையெல்லாம் இப்போ எப்படி கேரக்டர் அதெல்லாம் வளைஞ்சு கொடுத்து போயிருமா? அதுக்கெல்லாம் நல்ல பிள்ளை. ம். மாப்பிள்ளையில ரொம்ப நல்லவங்க, ஒரு பெரிய சாமர்த்தியசாலி எல்லாம் கிடையாது, நல்லவங்க. ம். மாப்பிள்ளையில நான் தான் பெருசு, நீ தான் பெருசு. இத்தாலியில இருக்கவங்க கொஞ்சம் இங்க கெட்டிக்காரனா இருக்கேன். மூத்த பொண்ணை கட்டினா அவன் ரொம்ப அப்பாவியா இருக்கேன், குழந்தைத்தனமா இருக்கேன். ஓ இல்லை மேமே அவங்க வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தெரியல. ஆனா அந்த பிள்ளை புருஷனோட அனுசரிச்சு தான் போகுது. மூத்த பொண்ணு முன்னாடி அத்தை தண்டி புருஷனுக்கு ஏத்த மாதிரி ஆளும் இதுவாயிருச்சு, குறைஞ்சிருச்சு. ஆமா, அவங்க நல்ல வளர்ப்பு. பிள்ளைய ஒரு அதிக பிரச்சனைத்தனம் இல்ல, பெத்தவங்களை ஏத்து பேசாதுங்க, ஒரு நல்ல வளர்ப்பு, நல்ல மெச்சூர்டான ஃபேமிலி. அதனால கீழே விழுகாது. எதா இருந்தாலும் அனுசரிச்சு போயிருங்க. அவங்க ஆயாவா அப்பத்தாவா அவங்களும் நல்லாச்சு எந்தாச்சு அந்த பிள்ளைகளுக்கு. வந்தாச்சு இப்பதானே செத்துச்சு, சித்தாச்சு. ஆமா, அவங்க இறந்தது கூட போயிட்டு வந்தாச்சு. நம்ம ஆயே திறக்காதான் எல்லா நாடும் பார்த்துருக்கு, அவ்வளவு நாடும் பார்த்துருக்கு. சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா. அவர் செட்டியார் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டார். நல்லா சம்பாதிச்சாரு, அவரோட சொத்து நல்லா இருக்கும், நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா ஆட்சி எல்லா இடமும் கூட்டி கொண்டு காமிச்சாரு. 2 பேரும் அங்கிருந்து போட்டோ எடுத்து நிறைய புக்கில் எல்லாம் வந்துருக்கு. வாயே திறக்காது வந்தாச்சு. பைய பண்ண நீ இப்ப தோசை கிட்டினா 2 நாள் கழிச்சு தோசை வரும். ஆனா வரும், 2 நாள் கழிச்சு வரும். அப்படி வந்தா பசி என்ன ஆகுது? அவர் அப்படிதான் பொறுமையா தான் இருப்பார். பொண்டாட்டிய ரொம்ப பாந்துமா வச்சுக்குவார் அந்த அண்ணன். அது மாதிரி இவரும் அப்படிதான், அவர் மகன். ஆமா, மாப்பிள்ளையும் இப்ப அப்படிதான் அமைஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம இதுல நிறைய பேருக்கு பொண்ணு கதை. ஆமா, பையங்க இல்ல. ஆமா, புடலங்காய்க்கு இங்க துவரம்பருப்பு கொஞ்சம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இருக்கு, ஆனா தேங்காய் போடல. தேங்காய் திருகணும். தேங்காய் திருகிறது ஒரு பெரிய வேலையா இருக்கு, அது பெரிய ஒர்க். ஆமா, அதனால பருப்பு புடலங்காய் போட்டு பருப்பை போட்டு நல்லா வேக வச்சுட்டு கிளறிட்டேன். புடலங்காய் பொரியல், புடலங்காயில கூட்டு வைக்கலாம், பொரியலும் பண்ணலாம். ஆமா, இது 2 தான் பண்ண முடியுமா? ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீ சோறை வடிச்சு விடணும். எனக்கு சமையல் 5 நிமிஷம் பண்ணிடுவேன், சீக்கிரம் வந்துடும் சமையல். இதுவே என்ன 4 அடுப்பு உள்ள இதுவா இருந்தா இன்னும் சீக்கிரம் பண்ணிடலாம். அப்போ 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு வந்தா போதும். சீக்கிரம். ஆமா, 10 நிமிஷம் முன்னாடி சோறு ஒரு பக்கம் வேக போட்டு 4 அடுப்பு நல்லா இருக்கும். முத்து இதெல்லாம் இந்த வினோத் சங்கீதா அடுப்பை இப்படி திருவினாங்க. நம்ம லைட் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு, அடுப்பு திருவினோம்னாவே அடுப்பா எரிஞ்சுக்குது. அதுவே சென்ஸ் பண்ணி எரிஞ்சுக்குது. ஆமா, 4 அடுப்பு. அது எவ்வளவு ரூபான்னு தெரியல, 40,000 50,000 இருக்கும் அடுப்பு. அப்புறம் தண்ணியில வந்து அடுப்பு கண்டுபிடிச்சிருக்காரு ஒருத்தர், சேலத்துக்காரர் ஒருத்தர். அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? தண்ணியை போட்டு தண்ணியே வர கிடைக்க மாட்டேங்குது, இதுல தண்ணியில அடுப்பு கண்டுபிடிச்சாங்க. அப்ப வந்து நிறைய யூஸ் பண்ணலாம்ல தண்ணி கிடைச்சிச்சுன்னா. ஆமா, கேஸோட இது கம்மியாயிடும், கன்சம்ஷன். எது இங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அதோட தட்டுப்பாடு ரொம்ப வந்துடும். அப்ப தண்ணி கிடைக்காம தட்டுப்பாடு ரொம்ப வந்துடும். ரொம்ப நிறைய ஊர்ல குடிக்க கிடைக்கலங்கிறாங்க. வாட்டர் பாட்டில தான் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இது வேற பண்ணோம்னா இந்த சோறு வடிச்சு விட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் பாருங்க இப்படியே வடிச்சு விட்டுருவேன். இதுக்கு அன்னமாச்சி 2 கிளிப்பு போட்டு, அன்னமாச்சி இதுல 2 சைடு கிளிப்பு போட்டு வடிச்சு விடுவோம் சாதம். நீங்க? நான் இப்படியே வடிச்சு விட்டுருவேன். இங்க பாரு, அப்படியே கவுக்க வேண்டியா? அப்படியே கவுக்க வேண்டியதான். அது ஸ்லிப் ஆகும்னு நினைச்சா இந்த டம்ளர் இருந்தா அது தூக்கி இப்படி வச்சுக்க வேண்டியது. டம்ளர் எப்படி வைப்பீங்க? உள்ள விழுந்துடாதா? விழுகாம இருக்கணும். இன்னைக்கு இது வேற டம்ளர் வைக்க, இந்த சட்டி வைக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வைக்கணும். விழுந்துடாதா? இந்த கொஞ்ச நேரம் அசையாம வச்சா போதும். முட்டை கொடுத்து வச்சிருக்கோம்.
விட்டு கொடுத்து வைக்கணும், அவ்வளோதான். சாதம் ரெடி, சாதம் ரெடி, பொரியல் ரெடி, பொரியல், இது சாம்பார் ரெடி, தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு. இது பூசணிக்காய் போட்டு சாம்பார், இது புடலங்காய் பொரியல், சாதம் கவுத்திருக்கேன், இது வந்து தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச். இதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.